இன்னொருத்தர் இருக்கிறாரு 11/7/1964. 11/7/1964 அப்படின்னா 11னா 2, 7னா 7, 64 அங்கே கூட்டினா 2. அதெல்லாம் நீங்களே கூட்டிக்க, உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே. அப்போ 2, 7, 2 திருப்பி கூட்டினா 2. 2, 7, 2, 2. இவர் லைஃப் எப்படி இருக்கும்? நம்ம ஒரு 2 வரியில் சொல்லிட்டு போவோம். இப்படி கூட்டினா 7, 2, 9, 11, 13 4 வருது. கணக்கு பிரகாரம் பார்த்தாக்கா நம்ம ஃபார்மெட்டில் வந்துட்டு 4ஆம் நம்பர் யார் தேதியில் இருக்கோ அவங்களுக்கு தான் வந்துட்டு மணி ஃப்ளோ இருக்கும். பிறந்தா நம்ம தேதியில் 4ஆம் நம்பர் யாருக்கிட்ட இருக்கோ, அது தேதியோ மாதமோ வருஷம் விதியில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தான் பணம் பொருளும், அவங்ககிட்ட தான் மணி பொருளும். பணம் பிரச்சனையாக அவங்களுக்கு இருக்குது, அதெல்லாம் சொல்லியிருக்கோம். அதை தாண்டி இப்போ சொல்ல பாருங்கள். இவருக்கு 13 இருக்குது, இவர்கிட்ட 4 இல்லை. இது மாதிரி நிறைய நம்பருக்கு இருக்கும். இப்போதைக்கு இவர் சொல்கிறேன். மணி பிரச்சனையே கிடையாது, பணம் கொட்டிக்கிட்டே இருக்கும். மணி பிரச்சனை இந்த தேதி உள்ளவங்களுக்கு கிடையவே கிடையாது. அதை தவிர மீதி எல்லாம் பிரச்சனையும் இருக்கும். அதுதானுங்க இறைவன். எதை கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு எதெல்லாம் என்ன பண்ணணுமோ அதை ஃபேஸ் பண்ண விட்டுருவார். அவ்வளோ பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணணும். பிரச்சனை இல்லைன்றோம், பணம் பிரச்சனை இந்த நம்பர் இருந்தால் இருக்கணும்னு சொல்கிறோம். ஆனால் அது இல்லை. ஆனால் பணம் பிரச்சனை இல்லை. காரணம் அந்த நம்பர் வந்துருச்சு. அடுத்து இன்னொரு டேட்டுக்கு பார்த்துக்கலாம். 19/4/1953. 19/4/1953 கூட்டினா 19னா 1 4 9 5. 1 4 9 5. 1 9 4 5. இதை மொத்தத்தையும் கூட்டினா திருப்பி 19 1 வருது. 19/4/1953. அப்போ ஃபார்மெட் படி 1 4 9 5. திருப்பி எல்லாத்தையும் கூட திருப்பி 19 வருது. அப்படின்னா இந்த தேதியை பற்றி என்ன சொல்லணுன்னாக்கா, இந்த தேதியில் யார் பிறந்தாலும் சரி, இதுதான் கான்செப்ட். பை பர்த்டே நல்ல வசதியோடு பிறந்திருப்பாங்க. லைஃப்பில் கடைசி வரைக்கும் பணம், புகழ், அந்தஸ்து, பதவி அவ்வளோத்தையும் ஃபஸ்ட்டு பிகினிங்லேருந்து கடைசி வரைக்கும் உண்டான லைஃப்பை அவங்க பார்த்து தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த கூட்டிகிட்டு வரும்போது 5வது வருது பாருங்கள், அதுவும் ஃபஸ்ட் கிளாஸ் நம்பர் தான் அவருக்கு காட்டுது, அவருக்கு சொல்லுது.